லா, 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 லா. காதோடுதான் நான் பேசுவேன். என் பொண்ணு 9th படிக்குதுங்க மேடம். எனக்கு 45 வயசு ஆகுது. சரி. என் பொண்ணு 9th படிக்குது. அது ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு போனுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனசு ரொம்ப நொந்து போய் யாருமே பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லுதுங்க மேடம். உங்களுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன செய்யுது, இடையில செல்லு கேட்குது. செல்லு வாங்கி தரலன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன், நீங்க எதுவும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வாங்கி கொடுக்கலன்னா ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டுதுங்க மேடம். உங்களுக்கு எத்தனை பசங்க மொத்தம்? எனக்கு 2 பசங்க மேடம். ஒரு பெரியவன் வந்து போலீஸ்ல வேலை பார்க்குறான். அவர் எப்படி சுபாவத்திலே அமைதியாக இருப்பாரா இல்லை அவருக்கெல்லாம்? என் பையன் எது சொன்னாலும் கேட்டுக்குவான். இல்லை அவரும் சுபாவத்திலே அமைதியாக இருப்பாரா, ரொம்ப பேசாம மாட்டாரா? இல்லைங்க, ரொம்ப எதிர்த்தே பேச மாட்டாங்கம்மா. ஏதாவது சொன்னான்னா கேட்டுக்குவான். அதான் அமைதியாக இருப்பாரான்னு கேட்டேன். சுபாவத்திலே கொஞ்சம் அமைதியா தாங்க மேடம் கேட்பான். அதாவது இந்த எதிர்த்து சொல்ல மாட்டான். ஏதாவது வேணும்னா கேட்டுக்கிட்டு பேசாம அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அப்பா இருக்காங்க மேடம். அவங்களும் இந்த போலீஸ்ல வேலை பார்க்குறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு கேட்டேன் உங்கள் பையனுக்கு. என் பையன் வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க மேடம். இப்பதான் போய் சேர்ந்தான், ஒரு 6 மாசம். அவரு ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் உங்க பையனுக்கு கலகலப்பா பேசுவாரா, இல்லை அவரும் உங்க பொண்ணு மாதிரியே அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத பிரச்சனை இருக்குமான்னு கேட்டேன். இல்லைங்க மேடம், என் பையன் நல்லா பேசுவான், கலகலன்னு பேசுவான். 12வது தாங்க மேடம் முடிச்சான். நீங்க இப்போ உங்களுக்கும் இப்போ வீட்டுல இருந்தா அதுக்கு அவங்களையும் இந்த போலீஸ் செலக்ஷன் பண்ணவும் அதுல செலக்ட் ஆகி 1 வருஷம் 1.5 வருஷம் வெளியே போயிட்டான். இப்போ உங்களுக்கோ உங்க வீட்டுக்காருக்கோ யாராவது ஒருத்தருக்கு சுபாவத்திலே யார் கூடயும் பேசாத அமைதியா இருக்கிற சுபாவம் உண்டா? இருக்குங்க மேடம். யாருக்கு? வீட்டுக்காரர் கொஞ்சம் அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுறது இது பண்ணுவோம். பேசுவாங்க, ரொம்ப கலகலன்னு பேசிக்க. அப்ப அதே குணம் தான் உங்க பொண்ணுக்கு இருக்கு. அது வந்து தவறு கிடையாது. அது பிறவியிலே சில பேருக்கு வந்து யார் கூடயும் அதிகமா பேச மாட்டாங்க, அந்த மாதிரி சுபாவத்துல இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அடுத்த பொண்ணுங்க, பக்கத்துல இருக்க பொண்ணுங்க என் பொண்ணு கூட பேச மாட்டேங்குதுன்னு இது வருத்தப்பட்டுக்குது. அதான் இப்போ உங்க கணவருக்கு கூட அவ்வளவா நண்பர்கள் இருக்க மாட்டாங்களே? அது ஆபீஸ்ல எப்படின்னு தெரியாதுங்க மேடம் எனக்கு. வீட்டுல அமைதியா இருப்பார்ல, யார்கிட்டயும் பேச மாட்டார்ல அவரா வந்து? இல்லைங்க மேடம், நல்லா பேசுவாங்க. நீங்க எப்படி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? பேசுவாங்க மேடம். என்னங்க மேடம்? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கு ஃப்ரெண்டுகள்லாம் இருக்காங்க. நீங்க போய் எல்லார்கிட்டயும் தேடி நீங்களே பேசுவீங்களா? நான் நல்லா பேசுவேங்க மேடம். பக்கத்துல ஹவுஸ் ஒய்ஃப் தான் நானு. பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நான் நல்லா கலகலன்னு பேசுவேங்க மேடம். இப்ப உங்க பொண்ணு வந்து சுபாவத்திலே யார்கிட்டயும் போய் அவளா பேச மாட்டாளே? அதான் பேசுங்க மேடம். ஆனா அந்த பிள்ளை என்ன நினைக்குதுன்னா, ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளையும் ஒண்ணுதானா, ஆம்பளை பைய போய் இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டா தப்பு இல்லை, பொம்பளை பிள்ளை வந்து பாய் ஃப்ரெண்ட் வச்சா தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுதுங்க மேடம். உங்க பொண்ணுக்கு வந்து என்ன இப்போ வந்து பிரச்சனை வந்து இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்குது, அது அடாலசன்ட் பிரச்சனை, சரியா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மேடம் இந்த இந்த 10 பருவம் சொல்லுவாங்கல்ல, இந்த 13 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு அப்படிதான் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுவாங்க. இப்போ உங்கள் பொண்ணுக்கு வந்து சுபாவத்திலே தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவா போய் யார்கிட்டையும் போய் பேசாது போல இருக்கு. பேசாதுன்னு சொல்றீங்க மேடம். ஆனா பாய்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா பேசுவீங்க மேடம். அதுதான்மா, கேர்ள்ஸ் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கல்ல, அதுவா போய் பேசுதா கேர்ள்ஸ் கிட்ட? அதுவா போய் பேசலனாலும் வந்து பிள்ளைங்க பேச மாட்டேங்குதுன்னு பேசாம இருந்துக்குது. அதுதான் இப்ப நீங்களா பேசிட்டே இருக்கீங்க, நான் சொல்றதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப கவனிக்கிறேங்க மேடம். இப்ப நீங்களா போய் பேசினா தானே இப்போ உங்களுக்கும் பக்கத்து வீட்டுல எதிர இருக்கிறவங்க பேசுவாங்க. இப்ப நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவங்களும் அமைதியா தானே இருப்பாங்க. ஆமாங்க மேடம். அதே மாதிரி தான் எல்லாருக்கும். அதை நீங்க உங்க பொண்ணுக்கு புரிய வைக்கணும். இப்போ எனக்கு கூட வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன்னா எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு வேணும்னா நானாக போய் உட்காந்து பேசினேன்னா அவங்க பேசுவாங்க. ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு வேணும்னா நாம் போய் உட்காந்து பேசணும். அப்போ அவங்கக்கிட்ட வந்து நாம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கணும். நீ வந்து பெண்கள்கிட்ட போய் பேசாமல் இருந்தீங்கன்னா பெண்கள் தானாக வந்து அவங்களும் பேச மாட்டாங்க, அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ கலகலப்பாக சில பேரால் இருக்க முடியும், சில பேரால் சுபாவத்திலே கலகலப்பாக இருக்க முடியாது. அது ஒன்றும் குறைபாடு இல்லை.
நீ அமைதியாகவே உட்காந்துருந்தா கூட தப்பு கிடையாது அப்படின்னெல்லாம் நீங்கள் வந்து அவளை கரெக்டு, அவள் அந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்லி அவளுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்கணும். ஏன்னா அமைதியாக இருக்கிறதுங்கிறது குறைபாடு கிடையாது. ஸோ நமக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க, நம்மக்கிட்ட கலகலன்னு பேச மாட்டாங்க, நம்ம கலகலன்னு பேச மாட்டோம் அப்படின்னாக்கா அந்த பருவத்தில் வந்து தாழ்வு மனப்பான்மை காரணமாக எதிர்ப்பாளர்கிட்ட பேசுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எதிர்ப்பாளர் வந்து எப்படின்னா கேர்ள்ஸ் சும்மா பார்த்தாலே பசங்க வந்து பேசுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தோணும். மேடம் அதனால அதுக்கு வந்து அது ஒரு ஈர்ப்பு தன்மை ஆகி போயிருதுங்க மேடம். ஒரு பசங்கள்கிட்ட பேசாதன்னு சொன்னா நீங்க வந்து பாய் அண்ணன் வந்து அண்ணன் வந்து பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பேசினா பேசாம இருக்கீங்க, நான் வந்து பசங்கள்கிட்ட பேசினா அண்ணன் பொம்பளை பிள்ளை அப்படின்னு என்னை அடக்கி வைக்கிறீங்க அப்படின்னு பேசுதுங்க மேடம். இதெல்லாம் என்ன, இது நல்லதாங்க மேடம்? அது சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா வந்து ரூல்ஸ் வந்து எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கணும். இப்போ பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னாக்கா கேர்ள்ஸும் பாய்ஸ் கிட்ட பேசக்கூடாது. பாய்ஸ் வந்து பேசுகிறாங்க கேர்ள்ஸ் கிட்ட, அப்போ கேர்ள்ஸும் பேசலாம். அது வந்து பேசுறதுனால தவறு கிடையாது. இப்போ உங்கள் பெண்ணுக்கு வந்து ஏன் பாய்ஸ் மட்டும் பேசுகிறாங்க, ஏன் கேர்ள்ஸ் பேச மாட்டேங்கிறாங்கன்றதை நீங்கள் புரிய வைக்கணும். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போ அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணக்கூடிய தன்மை அவளுக்கு இல்லை. அப்போ பாய்ஸ் மட்டும் வந்து ஏன் பேசுகிறாங்கன்னா, அவங்க ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப்காக பேசலை, அந்த ஒரு பருவ அட்ராக்ஷனுக்காக. அந்த இது தெரியவே அது 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 அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும். சொன்னா உனக்கு ரொம்ப தெரியுமா, நீ பேசாம இரு, யார்கிட்ட எப்படி பழகணும் பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுதுங்க மேடம். சரி, எனக்கு பயமா இருக்கு, இந்த பசங்க யார்கிட்டயாவது பேசி ஏதாவது ஒண்ணு ஆயிருமோ என்னமோ அப்படின்ற பயத்திலேயே நான் இருக்கேங்க மேடம். ஆமாம், ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க, சரியா? சரிங்க. ஓகே, நன்றி. சுபாவத்திலே வந்து இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் அப்படின்னு 2 சுபாவம் இருக்குங்க. அதுக்கு தமிழ் ஆக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. இன்ட்ரோவர்ட் அப்படின்னாக்கா அவங்க வந்து அவ்வளோ கலகலப்பாக எல்லார்கிட்டேயும் தானே பேசுறது, கலகலப்பாக பேசுறது, எங்கே போனாலும் தன் மேலே கவனம் வரா மாதிரி நடந்து கொள்வது அப்படின்ற சுபாவங்கள் வந்து இயல்பாக அவங்களுக்குள்ளே இருக்காது. எங்கே போனாலும் அவங்க வெளியிலே தெரிய மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, இன்விசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது மறைந்தே இருப்பாங்க. அவங்க அப்படி ஒருத்தங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க வந்து கவனிக்கவே முடியாத அளவுக்கு அமைதியாக இருப்பாங்க. அது வந்து இன்ட்ரோவர்ட். ஸோ அப்படி இருக்கிறது வந்து குறைபாடு கிடையாது, அது வந்து ஒரு பண்பியல் தொகுப்பில் ஒரு ஒரு பண்பு அது. ஸோ இப்போ இந்த மாதிரி அழுத்தங்களில் சில பேர் இருப்பாங்க. இந்த இன்ட்ரோவர்ட்டில் சில அழுத்தங்களில், எக்ஸ்ட்ரோவர்ட்டில் சில அழுத்தங்களில். ஆனால் இன்ட்ரோவர்ட் அப்படின்னாக்கா தானாக போய் மற்றவங்ககிட்ட பேச முடியாது, கலகலப்பாக இருக்க முடியாது, தன்னை கவனிக்கும் விதத்தில் தன்னை நடத்தி கொள்ள முடியாதவங்க எல்லாருமே இன்ட்ரோவர்ட் தான். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா எங்கே போனாலும் அவங்க வந்து அவங்க 4 பேரை கவனிப்பாங்க, 4 பேர் அவங்களையும் கவனிப்பாங்க, தேவைப்பட்டதுன்னா போய் மற்றவங்க கிட்ட பேசுவாங்க, மற்றவங்களும் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ இந்த 2 வகையில் வந்து நம்ம யாருங்கிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு அதை 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 வந்து எப்படி நம்ம பயன்படுத்தி மற்றவங்களோட பழகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.